வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல ஒரு சிம்பிளான கொள்ளு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோங்க. என்னென்ன ஐட்டம்னா வெள்ளை சாப்பாடு, கொள்ளு கடையில், கொள்ளு ரசம், உருளைக்கிழங்கு பெரட்டல், இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா டேஸ்டா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல கொள்ளு குழம்பு வைக்கிறதுக்கு கொள்ளு ஒரு வறுத்துக்கலாங்க. அப்படி வறுத்து போட்டோம்னா கொள்ளு நல்லா மணமா இருக்கும். நான் 100 கிராமுக்கு கொள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை சும்மா பேன்ல போட்டு கொஞ்சம் மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது இப்ப நல்லா வறுத்துட்டேங்க. இந்த குக்கர்ல போட்டுடலாம். ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி கழிஞ்சிட்டு வந்துடுறேன். இது 2 டைம் கழிஞ்சிட்டுங்க. 5 பங்குக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்திருக்கிறேன். இதுல கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சிருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போடுறேங்க. ஒரு வரமிளகாய் இருக்குது, இதை கிள்ளி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போடுறேங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதை போடுறேங்க. 3 பல்லுக்கு பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசா நல்லா பழுத்த தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இந்த சைஸ்க்கு புளி எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு 2 பிச்சு உள்ள போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்குதுங்க. குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 6 விசில் விடலாங்க. கொள்ளு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் நல்லா விசில் இறங்கிருச்சுங்க. குக்கர் திறந்துடலாம். பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு நல்லா வெந்திருக்குது. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சோண்டு ரசம் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் ரசம் வைக்க போகிறேங்க. அதனால கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டேன். மீதி இருக்கிற தண்ணி வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான பருப்புக்குள்ளேயே வச்சிருக்கிறேன். குழம்ப தாளிச்சு விட்றலாம். நான் எப்பவுமே கொள்ளு குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேங்க. ஏன்னா நான் கொள்ளு வந்து கொஞ்சம் உடம்புக்கு சூடுங்க. அதனால நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா அது கொஞ்சம் குளிர்ச்சி. அதனால ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு கடுகு மட்டும் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இதில் கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கணுங்க. குக்கரில் விசில் விடுறதுக்கும் சரிங்க, வணக்கிறதுக்கும் சரி சின்ன வெங்காயம் போட்டோம்னா குழம்போட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டுதாங்க செய்வாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த விசில் விட்டு வச்சுக்கிற கொள்ளை அப்படியே உள்ளே போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த குக்கரை கழுவி ஊற்றிடுறேங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. குழம்பு கலக்கி விட்டுறலாம். குழம்பு நல்லா 2 கொதி வரட்டும். உருளைக்கிழங்கு பெரட்டல் பண்ணுறக்கு நான் ஒரு உருளைக்கிழங்க 4 அரிஞ்சு போட்டிருக்கிறேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு பெருசாக கிடைக்குன்னு காட்டி நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கிறேன். நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். அதனால் 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. மூடி வச்சுங்க. குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ சீக்கிரம் உருளைக்கிழங்கு வெந்துடும். நம்மளுக்கு பெரட்டல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழம்பு நல்லா 2-3 கொதி வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஆறிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம கடைஞ்சிக்கலாம். பருப்பு மத்து இருந்துச்சுன்னா இதை குண்டாவில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. அப்படி இல்லாட்டி இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும் போதுங்க ஒரு பாதி அளவுக்கு இந்த குழம்பு ஆறி இருக்கணும். அப்போ தான் போட்டு அடித்தோம்னா உங்களுக்கு நல்லா மசுவிடும். இன்னொன்று அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும். இது ஒரு பாதி அளவுக்கு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு 3 விசில் வந்துருச்சுங்க. கொஞ்சம் வெந்திருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு பெரட்டலுக்கு வேண்டிங்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சிடுறேங்க. பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு அரை வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் இதே அளவுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இதில் 2 பல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுடுறேன். இந்த அளவுக்கு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஏலக்காய், இந்த அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சு வணங்கிட்டு இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு ஒரு வணக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா போட்டுக்கலாங்க. நான் ஒரு வரமிளகா தான் போடுறேன். காரம் எனக்கு கம்மியாக இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே இந்த கொள்ளு நல்லா ஆறிடுச்சு. அதனால் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாங்க. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஊற்றிட்டேங்க. இவ்வளோ தண்ணியோடு அரைச்சோம்னா மிக்சி ஜாரில் தெரிச்சிரும். அதனால் இந்த தண்ணியை மட்டும் வடிச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா தண்ணியும் வடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா குழம்பு செய்யும்போது தனியாக ரசமெல்லாம் செய்ய மாட்டாங்க. விசில் விட்டு அந்த தண்ணியை வடிக்காமல் அப்படியே குழம்பு வச்சுருவாங்க. இந்த மாதிரி வடித்து வச்சுருவாங்க. இதுக்கு வந்து இருத்து தண்ணின்னு சொல்லுவாங்க. ரசம் வைக்காமல் இந்த இருத்து தண்ணி மட்டும்தான் இருக்கும் எங்கள் வீட்டில். இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு இந்த இருத்து தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்குவோம். பொரியலெல்லாம் எதுவும் கிடையாது. வெறும் அப்பளம் மட்டும் பொரிச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரசம் வைக்கிற டைம் இல்லாட்டி இந்த மாதிரி எல்லா தண்ணியுமே ஊற்றி குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி வடித்து வச்சுட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்து ரசத்தோட டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம சூப்பாக கூட குடிச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்து இதை வந்து உள்ளே ஊற்றி கலக்க போகிறேங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா மையாட்டம் அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் அப்படியே தருன்னு அரைக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம பருப்பு மத்தில் கடைஞ்ச மாதிரியே இருக்கும். கொல்லை வந்து ரொம்ப மையாட்டம் மிக்சியில் அரைச்சிட்டாங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் அந்த தொப்பையை ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்படி 1-2 இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பல்ஸில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குறப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மிக்சி ஜாரில் இருந்ததை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இந்த இருத்தி வச்ச தண்ணி வந்து இந்த மிக்சி ஜாரில் ஊற்றி கழுவி இந்த குழம்புக்குள்ளேயே நம்ம ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இவ்வளோதான் கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு, சின்னதாக ஒரு மிளகா வத்தல், 2 கருவேப்பிலை, 1 பல்லுக்கு பூண்டு. முதல்ல இதை மட்டும் போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடுறேன். இப்போ இது நல்லா ஒரு சுற்றிட்டு வந்துட்டேங்க. இதில் பாதி அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பொடியாக தாங்க வெட்டியிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும், போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறேன். அதனால தான் கொஞ்சமாக தக்காளியும் புளியும் போடுறேன். இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா மையாட்டம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நம்ம ரசத்தை தாளிச்சு விட்றலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு வடசட்டி வைக்கிறேன். வடசட்டி சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போடுறேங்க. இப்போ கடுகு பொரியுது. இதில் 2 கருவேப்பிலை, ஒரு சின்னதாக வரமிளகா போட்டுக்கலாங்க. ஒரு 2-3 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இதை ஒரு கலர் விட்டுடலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இதையும் உள்ளே ஊற்றிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போயிடணுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஆகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வடிச்சு வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியை இந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரசத்துக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த ரசம் நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு நான் சீரகம் மிளகு கொஞ்சமாக தான் போட்டேன். நம்ம கொள்ளு வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் சீரகம் மிளகு கொத்தமல்லி எல்லாம் போட்டதுனால இந்த ரசத்துக்கு நான் தாளிக்கும் போது கொஞ்சமாக தான் சீரகம் மிளகு போட்டிருக்கிறேங்க. இப்போ ரசம் 2-3 டைம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பெரட்டலுக்கு வணக்கினது நல்லா ஆறிடுச்சுங்க. இதையும் மிக்சியில் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நம்ம உருளைக்கிழங்க தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 3 கருவேப்பிலை, 1 வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளியை கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு கொஞ்சம் தக்காளி குழஞ்சி வேகிற அளவுக்கு விடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். தக்காளி வணங்குறதுக்குள்ள இந்த உருளைக்கிழங்குலாம் தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற சாந்தையை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இது நல்லா வணங்கணுங்க. பச்சை வாசனை போயிடணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி ஆகணுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வணங்கிருச்சு. இந்த அரைச்சி வச்ச மிக்சி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கெட்டி ஆகட்டும். ஃபுல்லாக பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே சுருண்டு வருது பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இப்போ பச்சை வாசமெல்லாம் போயிருச்சுங்க. நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்கக்கூடாதுங்க. உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடு. நம்ம எப்போ வேக வச்சு எடுக்கிறத விட உருளைக்கிழங்கு வந்து ஒரு விசில் கம்மியாகவே விட்டு வேக வச்சுட்டாங்கன்னா அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம இப்படி போட்டு பெரட்டும் போது உடையாமல் இருக்கும். இப்படி உருளைக்கிழங்கு போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோணுங்க. எங்கள் அப்பா எப்போ சமையல் பண்ணும்போது மத்தியானம் லஞ்ச் கீது கொடுத்தாங்கன்னா அது இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு பெரட்டல் செய்வார். ஒரு 2 நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கு அப்படியே இந்த மசாலாவோட வேகட்டும். இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கூட கொஞ்சமாக போட்டாங்கன்னா சூப்பராக கலர் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்கட்டுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும்.
இந்த உருளைக்கிழங்கு பெரட்டல் வந்து வெறும் தயிர் சாப்பாடு கடிச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கோயிலுக்கு போகிறப்ப தயிர் சாப்பாடு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ வந்து இதை தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க தயிர் சாப்பாட்டுக்கு. லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் நீங்கள் தயிர் சாப்பாடு கொடுத்துட்ற மாதிரி இருந்தீங்கன்னா இதை செஞ்சு கொடுத்துடுங்க. டிஃபன் பாக்ஸ் வந்து எம்டியாகவே வராது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பெரட்டல். ஒரு 2 நிமிஷமாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதே அடுப்பில் நான் சாப்பாடே வச்சிடுறேங்க. இப்போ 2 டம்ளர் அரிசி வச்சுக்கிறேங்க. நல்லா களைஞ்சிட்டு அளந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது ஒரு 5 விசில் வரட்டும். இவ்வளோதாங்க, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சாப்பாடு, கொள்ளு கடையல், கொள்ளு ரசம், உருளைக்கிழங்கு பெரட்டல். இது எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமா செஞ்சாச்சுங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஈஸியான ஒரு சிம்பிளான மத்தியான லஞ்சுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.